மோஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸில் இருந்த கூலி படத்தினுடைய அஃபிஷியல் ட்ரைலர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்துட்டு ஒரு வயலேஷன் கலந்த ஒரு ட்ரைலர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்ஷன் பேக்கேஜாக இருக்குது. ஒவ்வொரு ஆக்டருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே வந்துட்டு தரமான ஒரு சம்பவமாக இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு சோபினா இருக்கட்டும், இல்லை நாகார்ஜுனா, அப்புறமா உபேந்திரா, அப்புறம் அமீர் கான், ஸோ இன்னும் நிறைய ஆக்டர்ஸ், சத்யராஜ், ஸோ இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஃபைட் சீன்ஸை வந்து இந்த ட்ரைலர்லேயே காமிச்சிருக்காங்க. ஸோ 3 நிமிஷம் வந்து ட்ரைலர் இருக்குது. ஸோ இந்த படத்தினுடைய சென்சாரே பார்த்தீங்கன்னா ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வயலேஷன் இந்த படத்தில் வந்து வயலன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக படம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 14 வந்து தியேட்டரில் தெரிக்க போகுதுன்றது நல்லா தெரியுது. ஸோ அமீர் கானை வந்து நான் காமிக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அமீர் கானை அப்படியே ஓப்பனாக காமிச்சிட்டாங்க. ஸோ இன்னும் படத்தில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாதிரியான சீக்வன்ஸ் எல்லாம் எந்தெந்த ஒரு சம்பவம் தரமாக கொடுக்க போகிறாரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் அனிருத் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பின்னிட்டார். ஒவ்வொருத்தருக்குமே வந்துட்டு அந்த பிஜிஎம்ஸ் வந்துட்டு சூப்பராகவே இருக்குது. ஸோ சாங் டோட்டலாக எத்தனை இருக்குது அப்படின்றது தெரியல. நான் ஒன்றும் பார்க்கல. பார்த்துருந்தா யாராவது கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ட்ரைலர் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது, எந்த கேரக்டருக்கு மோஸ்ட்லி நீங்கள் தியேட்டருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பண்ணிவிட்டு, கூலி படத்தினுடைய ட்ரைலர் உங்களுக்கு எப்படி இருந்ததுன்றதும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள்.